ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கார். போய் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் முதலீட்டு ஈர்ப்பு தான் போயிட்டு இருக்கார். ஏற்கனவே 4 முறை வெளிநாட்டுக்கு போனார். அங்க வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தார். சைக்கிள் ஓட்டினார்ல, உண்மைதானே? எல்லா முதலமைச்சரும் மற்ற மாநிலத்திற்கு முதலமைச்சர்லாம் வெளிநாடு போனா என்ன காரணத்துக்கு போவாங்களோ அதை செய்வதற்காக போவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டுறது தான் மிச்சம். அதைத்தான் நம்ம பார்த்து ரசிச்சோம், வேற ஒன்றும் கிடையாது. 4 முறை வெளிநாடு போய் 18,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்திருக்கிறீங்க. கொரோனா காலம், அந்த காலத்தில் கூட சுமார் 60,000 கோடி தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டை ஈர்த்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம். எப்போ ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கார், ஜெர்மன் போயிருக்கார். அங்க போய் 3,200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டான்னு சொல்றாரு. நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2ல தொழில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க, எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க, விரிவுபடுத்துறாங்க. அந்த விரிவுபடுத்துறதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜெர்மன்ல போய் போடுறார். எப்படி நாடகம்? ஒண்ணுதான், ஒரே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுசா ஒரு 1000 கோடிக்கு போட்டுருக்காங்க. அதுவும் இந்தியாவில் பல்வேறு மாநிலத்தில் அந்த தொழிற்சாலை இயங்கி வருகிறது. 3 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு அந்த தொழிற்சாலை இயங்கி வருது. அதுல விரிவுபடுத்துறதுக்கு தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆக இதையெல்லாம் மக்களை ஏமாற்றி நாடகமாடி ஏதோ சொந்த வேலைக்கு போயிருக்கார். அந்த எந்த வேலையும் நம்ம கண்டுக்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதுக்காக போகல, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டும் தான் தமிழ்நாட்டிலே போட்டுக்கிறான். ஏன்னா இந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இயங்கி வருது, விரிவுபடுத்துவதற்கு அங்கேயும் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும். தமிழ்நாட்டிலிருந்து ஜெர்மனி கழிச்சு அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டிய நிலைமை என்ன? இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே. ஆக இதில் ஏதோ தில்லு முள்ளு இருக்குது. இதையெல்லாம் மக்கள்